மாதவிடாய் irregular periods, scanty delayed, தள்ளி தள்ளி போகுது இல்ல ஃப்ளோ கம்மியா வருது, இவங்களுக்கான ஒரு 6 ஆசன பயிற்சி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆசன பயிற்சிக்கு முன்னாடி நீங்க லூசனிங் எக்ஸசைஸ், சூரிய நமஸ்கார், சூக்ஷ்ம வியாயாம்ஸ் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த ஆசன பயிற்சிக்குள்ள போகும்போது உங்களுடைய மொபிலைசேஷன், ஃபிளெக்சிபிலிட்டி, பிரீதிங்ஸ் இதெல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும். இந்த ஆசனம் முக்கியமா ட்ரிகர் பண்ணக்கூடியது உங்க ஹார்மோனல் சர்க்குலேஷன்ஸ் பேலன்சிங்கையும், அதே மாதிரி உங்க யூட்ரஸ் ஓவரியோடைய ஹெல்த் நரிஷ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. டைரக்டா பிராக்டிஸ்க்கே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பயிற்சி பத்த கோணாசனா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பத்த கோணாசனா இனிஷியலாவே பண்ண முடியாது, கொஞ்சம் இடுப்புக்கெல்லாம் லூசனிங்ஸ் கொடுத்துட்டு இந்த பத்த கோணாசன பயிற்சியில ஈடுபட ஆரம்பிங்க. கால் பாருங்க, நல்லா இந்த முட்டி, பாதம், உங்க கம்ப்ளீட் கால் ஏரியாவை சைட்ல தள்ளி இந்த மாதிரி வைக்கணும். 2 காலையும் சமநிலைக்கு இப்படி கொண்டு வாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல உங்க முட்டி இப்படி மேல தூக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி போய்க்கோங்க. முன்னாடி போயிட்டு நேரா உட்கார்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட் ஆக உங்களுக்கு கால் உள்ள இழுக்க முடியும். இந்த ஹிப் ஏரியா, ஹிப் ஜாயின்ஸ் மசில்ஸும் ஃப்ரீ ஆகணும். காலை இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணி, கையில இன்டர்லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நல்ல முட்டி கீழே அழுத்திட்டே இருங்க. மூச்சு எடுத்து மேல பாருங்க, மூச்சை விட்டவாறு முன்புறம் சரிந்து எவ்வளோ உங்களால பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணுங்க. முட்டி கீழே இறங்கிட்டே இருக்கணும். இந்த நிலையில ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் பயிற்சி பண்ணி போக போக 1 நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். நல்லா ஃபார்வர்ட் பெண்ட் எடுத்து எவ்வளோ கொண்டு போய் உங்களால தலை இல்ல தாடை கீழே தொட முடியுமோ ட்ரை பண்ணுங்க. கை நல்லா நீட்டிக்கோங்க. ஹோல்ட் இட். 1 2 3 4 5 6 ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருங்க. 7 8 9 10. இப்போ நான் 10 செகண்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்க 30 செகண்ட் இந்த நிலையில ஈஸியா ஹோல்ட் பண்ணணும். அப்படியே குமிஞ்சே இருக்கலாம். நான் பேசுறேன் ஒரு 20 செகண்டுக்கு. அப்போ அந்த நிலையிலேயே பிரீத் பண்ணி நீங்க எங்க கவனிக்கணும்னு சொல்லிடுறேன். இந்த பொசிஷன்ல நிற்கும் போது கவனம் ஃபுல்லா உங்களோட ஹிப் ஏரியால இருக்கும். ஏன்னா இழுக்கிறது மசில்ஸ் இழுத்துட்டே இருக்கு. அதே மாதிரி வயிறு ஸ்குவீஸ் பண்ணி தான் கொண்டு போறோம். வயிறு நல்லா லாக் ஆகி அங்க இருக்கிற பிளட் ஃப்ளோ எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம். மூச்சை எடுத்துட்டே மேல வந்து நிமிரும் போது இந்த ஏரியால நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் உருவாக ஆரம்பிக்கும். ஈஸியா உங்களுடைய அப்டமன், எஸ்பெஷலி லோவர் அப்டமன் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். பத்த கோணாசனா. பத்த அப்படின்னா பவுண்டட், கோணம்னா ஒரு ஆங்கிள்டு போஸ். ஸோ கோணம்னா ஏதாவது ஒரு ஆங்கிள். ஸோ ஒரு ஆங்கிள் இந்த போஸ் பண்றதுனால இதுக்கு பேர் பத்த கோணாசன். உட்கார்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா நல்ல இந்த பட்டர்ஃப்ளை தித்திலி ஆசனா பண்ணுங்க. பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி காலை ஷேக் பண்ணி கொண்டு வரும்போது இந்த ஏரியால ஃப்ரீ ஆகும். இந்த பியூபர்ட்டி ஏஜ்ல இருக்கிறவங்க சில பேரெல்லாம் வந்து, மேம் எனக்கு மென்சஸ் டிலே ஆகிட்டே இருக்கு, பீரியட்ஸ் டிலே ஆகிட்டே இருக்கு, ஏதாவது பயிற்சி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த ஒரு பயிற்சி மட்டும் சொல்லி கொடுப்பேன். 1 வாரம் பண்ணிட்டு அவங்களுக்கு மென்சஸ் நார்மல் ஆயிடுது, ஈஸி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பனிங்கா இருக்கு இந்த ஆசனாஸ். பட் இதை லைஃப் ஸ்டைல கொண்டு வரும்போது தான் லாங் டேர்ம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு ஆசனா பண்றதுலேயே நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. பட் ஸ்டில் நீங்க ஒரு வாழ்க்கை முறையை எடுக்கும் போது உங்களுக்கு அதுல சிரமம் இல்லாம இருக்கும். ஸோ இதை எப்படியுமே ரெகுலர் ப்ராக்டிஸா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் உங்களோட மென்சஸ் சைக்கிள் கிளியர் ஆயிடுச்சுன்னா எல்லா ஆசனங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அதை தினசரி பயிற்சி பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராக்டிஸை டெய்லி உருவாக்குங்க. அடுத்த பயிற்சி போலாம். உஷ்ட்ராசன். இந்த மாதிரி முட்டில நிக்கிறீங்க. ஒரு 4 ஃபிங்கர் அளவுக்கு 2 முட்டிக்கு நடுவில் கேப் விட்டுக்கோங்க. உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். டோ ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபீட் படுத்த மாதிரியே வச்சுக்கோங்க. நல்ல மூச்சு எடுத்து நிமிர்ந்துக்கோங்க. இப்ப கை இடுப்புல, பிகினர் லெவல் ஃபர்ஸ்ட் சொல்றேன், இடுப்புல கை வச்சு மெதுவா ஆர்ச்சிடுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ பெண்ட் பண்ணுங்க. இது உங்களுடைய லோவர் அப்டமன்ல இருந்து பெண்ட் பண்ணணும். தொட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இடுப்புல கை வச்சு மெதுவா ஆர்ச் பேக், மூச்சு எடுத்துட்டே பின்புறமா வளைங்க. ஈஸி பிரெத். ஷோல்டர்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மூச்சு எடுத்து வருங்க. மூச்சு எடுத்து விடுங்க. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 நிதானமான சுவாசம். 5
6 7 8 9 10. மூச்சை வெளியிட்டவாறு சசாங்காசன் நிலை, ஓய்வு நிலை. நல்ல மூச்சு எடுத்துடுங்க. ஈஸியா பிரீதிங். இது ஒரு பிகினர் லெவல். நல்லா உங்களுக்கு இடுப்பு வளைய ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் போய்க்கோங்க. இந்த மாதிரி கையை முன்னாடி நீட்டிட்டு ஒரு கை பின்னாடி வச்சு ஹீலை டச் பண்ண மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணும். சோல்ல பிளேஸ் பண்ணிக்கோ. நல்லா நெஞ்சு விரிஞ்சிருக்கும். இடுப்பு நல்லா முன்னாடி பிரஸ் பண்ணுங்க. தலையை டிராப் பண்ணி பின்னாடி பாருங்க. இந்த நிலையில ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா 10 செகண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ இந்த நிலை நிற்கும் போது தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி நல்ல ஒரு வலு பெற ஆரம்பிக்குது. லோவர் பார்ட் ஆஃப் யுவர் பாடி, அதாவது கீழே இருக்கிற வயிறுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன், நரிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குது. ரைட். நெக்ஸ்ட் பயிற்சி பார்த்துக்கோங்க. 3வது பயிற்சி மார்ஜரி. இது நம்ம மூளையில இருந்து சிக்னல்ஸ் கரெக்டா போகணும் இல்லைங்களா, அதுக்கு பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச் தான் மார்ஜரி. இது காலையில நேரத்துல பெட்ல இருந்து எந்திரிக்கும் போதே இந்த மார்ஜரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. டைகர் பிரீதிங், கேட் கவ் ஸ்ட்ரெச், பல பேர்ல இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 முட்டிக்கு நடுவில் ஒரு முழங்கை அளவுக்கான டிஸ்டன்ஸ், ஒரு முழங்கை முன்னாடி, ஒரு உள்ளங்கை பாம் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பைனல் அலைன்மெண்ட்டுக்கு கை கால் பிரிஞ்சிரும். தோள்பட்டை அளவுக்கு கையும் கால்களையும் வச்சுக்கோங்க. மூச்சை எடுக்கிறீங்க, நல்லா கர்வ் பண்ணி தலையை மேலே தூக்கி பாருங்க. மூச்சை விடும்போது நல்லா ஆர்ச் பண்ணி தலை கீழே விட்டு தாடை நெஞ்ச தொடுற அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நாய் பூனைக்குட்டியெல்லாம் பார்த்தீங்களா, தூங்கி எந்திரிச்சோன்னு ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும்ல, அதே ஸ்ட்ரெச் தான். ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொரு சைக்கிள்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம் நம்ம பிட்யூட்டரி, ஹைப்பர் தலமஸ், இந்த பிரெயின்லேருந்து சிக்னல்ஸ் கரெக்டாக பாஸ் ஆகணும். இந்த சிக்னல்ஸ் ஃப்ரீயாக பாஸ் ஆகிற ஏரியா நம்மளுடைய முதுகு தான். முதுகு ஈஸியாக சிக்னல்ஸ் பாஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆயிரும், நம்மளோட ஆர்கன்ஸும் அதோட வேலையை கரெக்டாக பார்க்கும். இது மாதிரி ஒரு 10 செட் 3 செட்டாக பண்ணுங்க. மார்ஜரி ஆசனா ஒரு செட் இப்போ பண்ணி காமிக்கிறேன். நீங்க பயிற்சி பண்ணும்போது 3 செட்டாக பண்ணணும். நல்லா மூச்சு எடுத்து மேலே, மூச்சு கீழே. 1, ஈஸியா பண்ணுங்க. மூமெண்ட்டையும் பிரீதிங்கையும் ஒருங்கிணைங்க, சிங்க்ரனைஸ் பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10. ஒரு செட் முடிஞ்சாச்சு. இப்ப கால் சேர்த்து வச்சு ரிலாக்ஸ். சசாங்காச நிலையில ஓய்வு. இந்த சசாங்காச நிலை உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள்ல வயிற்றுல கிராம்ப்ஸ் பிடிக்குது இல்லைங்களா, வலி ஏற்படுது இல்லைங்களா, அந்த டைமும் கூட இந்த சசாங்காசன் பண்ணலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஸ்மூதிங்கா இருக்கும். ஸோ இனிஷியல் ஒரு பீரியட்ஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கிராம்ப்ஸ் பிடிக்கிறத நிவர்த்தி பண்ணிடலாம். பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளும் போது கம்ப்ளீட்டா இதுல இருந்து, இந்த சிம்டம்ஸ்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி. ஸோ நம்மளோட முயற்சி தான், மாற்றத்துக்கான முயற்சி நம்ம ஒவ்வொரு நாளும் மேற்கொள்றது தான். சசாங்காசன் நிலையில நல்ல ஓய்வு, பிரீதிங் ஈஸி பண்ணுங்க. இன்னமுமே இந்த சசாங்காசன் ஒரு கிராம்ப் இருக்கும்போது இந்த மாதிரி கை ஃபிஸ்ட் பண்ணி கரெக்டா உங்களோட இந்த போன் இருக்கு இல்லைங்களா, பெல்விக் போனுக்கு இந்த சைடு ஒரு குழி இருக்கும், அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி இப்படி பண்ணும்போது உங்க அப்டமினல் கிராம்ப்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்மூதிங் எஃபெக்ட் கிடைக்கும். ப்ரீத் பண்ணி பாருங்க அண்ட் ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஃபீல் ஸோ காம். சம்டைம்ஸ் நல்லா தூங்குறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். ட்ரை திஸ் சசாங்காசன் ரிலாக்ஸேஷன். அடுத்த பயிற்சி மெதுவா அப்டமன்ல. இப்போ 3 பயிற்சி முடிச்சிட்டோம். 4வது பயிற்சி புஜங்காசனா. நல்லா ஆப்டமன் வயிறு பிளேஸ் பண்ணி படுத்துக்கோங்க. கால் தோள்பட்டை அளவுக்கு பிரிச்சுக்கலாம், இல்லைன்னா கால் சேர்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? சேர்த்து வைக்கும் போது நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இடுப்புக்கு இருக்கும். பிரீத் ஈஸி. கை ரெண்டும் உங்க செஸ்ட் கிட்ட கரெக்டா இந்த லாஸ்ட் ரிப்பு கிட்ட வச்சுக்கோங்க. மூச்சை எடுத்து நெற்றிய கீழே ஃபர்ஸ்ட் வைங்க. இப்ப மூச்சை உள்ள எடுத்துட்டே தலை, மார்பு, அப்புறம் உங்களோட நெஞ்சு ஏரியா, டயப்ரம் மசில்ஸ் வரைக்கும் தூக்கிக்கோங்க. இடுப்பை தூக்காதீங்க. ஷோல்டர்ஸ் டிராப், ஷோல்டர்ஸ் நல்லா ரவுண்ட் பண்ணி வெளியே
நெஞ்சு முன்னாடி. இப்போ தலைய மெதுவா பின்னாடி பாருங்க. இதுல ஒரு 10 செகண்ட் நம்ம இப்போ ஹோல்ட் பண்ண போறோம். நீங்க பயிற்சி பண்ணும்போது 30 செகண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 மினிட் ஹோல்ட் பண்ணுங்க. வயிறு, உங்களுடைய அடி வயிறு நல்லா இழுத்து கொடுக்கும். 1 2 3 4 5 6 stay easy, breathe easy. 7 8 9 10. அப்படியே முட்டி போட்டு சசாங்காசன நிலை. ஏன்னா பேக் பெண்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட கவுண்டர் போஸ் சசாங்காசன், ரிலாக்ஸேஷன் போஸ். மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. பிரீத் பிரீத் பிரீத், ரிலாக்ஸ். அடுத்ததா புஜங்காசன் பண்ணியாச்சு. சலபாசனா, லோகஸ்ட் போஸ் இல்லைன்னா வெட்டிக்கிளி, கிராஸ் ஹோபர் போஸ்னு சொல்லலாம். கை ரெண்டும் இப்போ தொடைக்குள்ள, உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம், கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே பார்த்து வைக்கும்போது இன்னமுமே எஃபெக்டிவாக ஐ பர்சனலி ஃபீல் எஃபெக்டிவ். ஸோ உங்களோட சௌரியம் தான். உங்கள் கை திரும்பிச்சுன்னா நல்லா திருப்பிக்கோங்க, திரும்பல அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு காலா சலபாசன் தூக்கலாம். நல்ல மூச்சு எடுத்து வலது கால் மட்டும் தூக்குங்க, எவ்வளவு முடியுமோ. ஸோ இது உங்க இடுப்பு ஏரியாவை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். கால் தூக்குறதுனால காலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் இடுப்புக்கு பாயருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். ஏக பாத சலபாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கடைசி கவுன்ஸ்ல எல்லாம் உங்களோட மேக்சிமம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்போ அடுத்த நிலை, நல்லா மூச்சு எடுத்துட்டு நெத்தி கீழே வச்சுக்கோங்க. இடது கால் நல்லா உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ மெதுவா ஒரு கண்ணத்தை ஒரு சைடா வச்சு ஓய்வும் கொடுத்துக்கலாம். பிரீத் ஈஸி, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ 2 காலையும் தூக்குறோம். முழுமையான சலபாசன்ல ஈடுபட போறோம். இது உங்க இடுப்பு ஏரியாவை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். ஸோ இடுப்பு ஏரியா ஸ்ட்ராங்கா இருந்தாலே அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகுது, ஃபிளெக்சிபிள் ஆகுது. அது ஸ்ட்ராங்கா இருந்தா உள்ள இருக்கிற உறுப்புகளும் டேக்கா இருக்கு. இதுல எந்த ஒரு குளறுபடி இல்லாம ஃப்ரீயா அது செயல்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். மசில்ஸை டார்கெட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்க்கும் நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆசனால இன்னொரு பியூட்டிஃபைங்கான விஷயம் என்னன்னா, ஆர்கன்ஸை ஸ்டே பண்ண வைக்கிறோம். அந்த பொசிஷன் நிலையில ஸ்டே பண்ணும்போது ஆர்கன்ஸுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன், நரிஷ்மெண்ட்ஸ் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம கிடைக்குது. மசில்ஸ் ஃபாஸ்டா வேலை செய்யும் போது மசில்ஸ்க்கு அதிகபட்ச எனர்ஜி தேவை. எனர்ஜி அது கண்டினியூஸா நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அது கண்டினியூஸா அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கும். பட் whereas when you stay, ஒரு ஆசன நிலையில நிற்கும் போது நம்ம மசில்ஸோடைய மூமெண்ட்ஸ் கம்மி பண்ணிட்டு நரிஷ்மெண்ட், எனர்ஜி சப்ளைக்கு அதிகமான கவனம் கொடுக்குறோம். அதுலயும் மெடிடேட் பண்ணுங்க. 1 பாயிண்டட் அவேர்னஸ் கொடுங்க. இப்ப 2 காலையும் தூக்கலாம். சலபாசனா. கை நல்லா உள்ள சொரிக்கோங்க. தொடக்குள்ள இன்னர் தைய ஃபீல் பண்ணுங்க. கையில டச் பண்ணி 2 காலும் முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. ரொம்ப தூக்கணும்ல. நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா இந்த கால் அப்படியே தலைக்கு முன்னாடியே வந்துடும். ஆனா அந்த ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்றது, ஃபிளெக்சிபிள் டெவலப் பண்றது பொறுமையா ஒவ்வொரு நாளும். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். காலை நல்லா டைட்டா வச்சுக்கோங்க. முட்டி மடக்காதீங்க. நெற்றி கீழே வச்சு ஹோல்ட் இட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். தூக்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா இறுகி ஸ்ட்ரென்தன் ஆகிற ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இடுப்பு பகுதியும் ஸ்ட்ராங் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். மெதுவா திரும்பி மல்லாக்கப்படுத்திக்கலாம். சவாசன நிலை. கடைசி ஆசனம். இதுதான் முக்கியமான ஆசனம், விபரீத கரணி. இந்த விபரீத கரணியோடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இன்வெர்டட் போஸ்டரா இருக்கறனால உங்க மென்சுரல் ஃப்ளோ நல்லா ஆயிடுச்சு, ஃப்ளோ கம்மியா இருந்தா இது பண்ணிக்கோங்க. மென்சுரல் ஃப்ளோ நல்லா சீரா இருக்குன்னா
இன்வெர்டட் போஸ்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்லி ஃபார் டிலேட் பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு மட்டும் இந்த பயிற்சி எல்லாம். ரொம்ப நிறைய பீரியட்ஸ் போகுதுங்கிறவங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லான ப்ராக்டிஸ் போகாம எளிமையான மெடிடேஷன்ஸ் பிராணாயாம்ஸ் போகணும். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது விபரீத கரணி. கையை 2 சைடில், காலை நல்லா பெண்ட் பண்ணி மேலே உயர்த்தும் போது இடுப்பையும் சேர்த்து உயர்த்துங்க. ஸோ உங்களால இடுப்பை பயன்படுத்தி இது முடியல அப்படின்னா வால் சப்போர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வால் இல்லை சேர். ஸோ இடுப்பு கால் நேரான அலைன்மெண்ட்ல இருக்கணும். கை சப்போர்ட்ல ஹோல்ட் ஆயிருக்கணும். டோ நல்லா நீட்டி வைங்க. உங்க பிக் டோ பார்த்தீங்கன்னா ஐசைட் லெவல்ல இருக்கணும். மூச்சை நல்லா எடுத்து விடுங்க. காலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் வயிற்றுக்கும் லோவர் அப்டமினல் ஏரியாவுக்கும் புல்லப் ஆயிட்டே இருக்கும். இது 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கால் மடக்கி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி முதுக ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து ரோல் பேக். ரிலாக்ஸா சவாசன நிலை. கண்ணை மூடி ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் முழு ஓய்வு நேரம் கொடுங்க. மூச்சை கவனிங்க. கவனம் ஃபுல்லா உங்க சுவாசத்திலையும். நம்ம ட்ரிகர்டு எந்த ஆர்கனை பேலன்ஸ் ஆக்கணுமோ அந்த ஆர்கனுக்கு கவனம் செலுத்துங்க. ஸோ இடுப்பு பகுதி உங்களோட லோவர் அப்டமனுக்கு கவனம் செலுத்தி மூச்சு உள்ள எடுக்கும்போது ஃபீல் யுவர் லோவர் ஆர்கன் இஸ் ரிலாக்ஸிங். நல்ல ஒரு என்ரிச்மெண்ட், ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. மூச்சை வெளிவிடும் போது அந்த ஏரியா இருக்கிற டென்ஷன்ஸ், கழிவுகள் எல்லாம் வெளியேற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஸோ மோர் தென் ஸ்டிமுலேஷன், நம்ம இப்போ டைனமிக்காக பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கோம். அதை விட 3 மடங்கு பெனிஃபிட் ரிலாக்ஸேஷனில் கிடைக்கும். பண்ணிட்டோம் சரியாயிரும் இல்லை, பண்ணி ஓய்வு எடுக்கும் போது தான் சரியாகிறதுக்கான ஒரு முக்கியமான தருணம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓய்வு நிலை ரொம்ப முக்கியம். அந்த ஓய்வு நிலை சும்மா கிடைக்குமா? ஏதாவது பண்ணாதான் ஓய்வு நிலை கிடைக்கும். அதனால ஓய்வு மட்டும் நல்லது, நீங்க யோகா மிஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ஓய்வு நிலைக்கே நம்ம ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டிமுலேட் பண்ணிட்டு ஓய்வு எடுங்க. அது ரெக்கவரி ஸ்டேஜுக்கு நல்லாவும் சீக்கிரமாகவும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் ரிலாக்ஸேஷன் முடிஞ்ச பிறகு கால் நல்லா சேர்த்து வச்சு ஒரு கால் மடக்கி எந்த சைடு உங்களுக்கு திரும்பணும்னு தோணுதோ, மேக்ஸிமம் லெஃப்ட் சைடு திரும்பிக்கோங்க. நான் இப்போ ரைட் சைடு திரும்புறேன். எந்த சைடு இஸ் ஃபைன். பொறுமையா திரும்பி படுங்க. டே ரோல் பண்ணி மெதுவா கை சப்போர்ட்டோட எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஸோ ஓய்வு நிலை முடிஞ்ச உடனே படப்படப்படான்னு எந்திரிக்க கூடாது. சரிங்களா? பொறுமையா எந்திரிக்கணும். மெதுவா உட்கார்ந்த நிலைக்கு வந்து கண்ணை மூடியே உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நல்ல முதுகெலும்பை நேர்படுத்தி மூச்சை சீரா எடுத்து விடுங்க. பிரீத் ஈஸி. கண்களை திறக்கும் போது கை நல்லா ரப் பண்ணிட்டு கண்ணு மேல இப்படி கை வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க கையை மறுபடியும் ரப் பண்ணிட்டு வயிற்று பகுதிக்கு இடுப்பு பகுதிக்கு பிளேஸ் பண்ணுங்க. இது ஒரு எனர்ஜி ஸ்டிமுலேஷன். அப்புறம் கண் சிமிட்டலோட கண்களை திறக்கலாம். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் நம்ம உடம்பு ஒரு ரிதம்க்கு பழகும். எப்பவுமே அந்த ரிதம்க்கு பழக்கும் போது நல்லதை நோக்கி உடம்புக்கான பயிற்சி கொடுக்கும் போது அப்போ அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? பெஸ்டா கொடுக்கும். உடம்பு நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்காக வேலை செய்யக்கூடாது. நம்ம என்ன வேலை செய்யறோம்? ஐயோ அது கஷ்டப்படுது, மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். மாத்திரை எத்தனை நாள் சாப்பிட்டே இருக்க முடியும்? இதை சரி பண்ணிட்டே இருக்க முடியும்? மறுபடியும் அடுத்தடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கு. அது முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலை கரெக்டா மாடிஃபை பண்ணுங்க. ஹெல்தியா சாப்பிடுங்க, நல்லா வேலை செய்யுங்க. ரெஸ்ட்னா ரெஸ்ட் மாதிரி எடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அதே மாதிரி ஹார்மோன்ஸ் எப்போ ஸ்டிமுலேட் ஆகுதுன்னா நைட் டைம். ஸோ ஸ்லீப் ஏர்லி. 9 o'clock தூங்குங்க. நல்லா 2 மணி 3 வரைக்கும் நல்ல தூக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பிரம்ம முகூர்த்த டைம் எப்போ வேணா எந்திரிச்சு வேலை பார்க்கலாம். பட் இந்த டைம் தூக்கத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் ரொம்ப டார்க் டைம்ல தான் பேலன்ஸ் அவுட் ஆகிறதுக்கு, ட்ரிகர் ஆகிறதுக்கு, காம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிக்னல்ஸ் கரெக்டாக அந்த டைம் பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ டோன்ட் மிஸ் யுவர் ஸ்லீப் ரொட்டீன் ஃபார் யுவர் பேலன்ஸ்ட் ஹார்மோன்ஸ்.
மெயினா மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு.